சென்னை வளசரவாக்கம் காவல் நிலையம் அமைந்துள்ள பகுதிக்கு நாம் தமிழர் கட்சியினர் வர தொடங்கியுள்ள நிலையில் நடமாடும் கட்டளை மைய வாகனம் மூலம் போலீசார் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணகுமார் வழங்க கேட்கலாம். சரவணகுமார், வணக்கம். அந்த பகுதியில் என்னென்ன பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு, விவரங்களை சொல்லுங்க. நடிகை தொடர்பான இந்த பாலியல் வழக்குல இன்று நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக இருக்கிறார். 8 மணி அளவில் அவர் ஆஜராவார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. முன்னதாக காவல்துறையினர் அதற்கு பல்வேறு பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திருக்கிறார்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வரும்பொழுது அந்த கட்சியை சேர்ந்த நிர்வாகிகளும் பல்வேறு ஊர்களில் இருந்தும் வருவார்கள் எனவும் அவருடைய ஆதரவாளர்களும் காவல் நிலையத்திற்கு வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுவதனால காவல்துறையினருடைய பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்று காலையில் இருந்தே இந்த சாலை ஸ்ரீதேவி குப்பம் சாலை காவல் நிலையம் வழியாக செல்லக்கூடிய அந்த சாலையில் போக்குவரத்து நிறுத்தப்பட்டு மாற்று வழிகளில் இயக்கப்பட்டது. தற்பொழுது 3 இடங்கள்ல இந்த தடுப்புகளை அமைத்திருக்கிறார்கள். அதாவது ஆற்காடு சாலையில் இருந்து காவல் நிலையம் செல்லக்கூடிய அந்த ஸ்ரீதேவி குப்பம் சாலைக்கு செல்லக்கூடிய அந்த வழியில 3 இடங்களில் பேரிகார்டுகள் அமைக்கப்பட்டு தடுப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆற்காடு சாலையில் இருந்து எந்த வாகனங்களும் உள்ளே வர முடியாத அளவிற்கு தடுப்புகள் பேரிகார்டுகளை கொண்டு போடப்பட்டிருக்கிறது. தற்பொழுது மேற்கு மண்டல இணை ஆணையர் கல்யாண் மற்றும் துணை ஆணையர் அவி வீரபாண்டியன் தலைமையில இங்கே செய்யப்பட்டிருக்கக்கூடிய பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். எவ்வளவு எண்ணிக்கையில் வருவார்கள், வந்தால் அவர்கள் இந்த தடுப்புகளை மீறி உள்ளே வராமல் இருப்பதற்கு என்னென்ன நடவடிக்கைகளை செய்ய வேண்டும் என்ற அந்த ஆலோசனைகளை அதிகாரிகள் வழங்கி வருகிறார்கள். 2 அடுக்கு, அதாவது ஒவ்வொரு தடுப்புகளில் இருக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் 2 அடுக்குகள்ல பேரிகார்டுகளை அமைத்திருக்கிறார்கள். 3 இடங்களில் இந்த தடுப்புகள் இந்த ஒரு வழியில் மட்டுமே ஆற்காடு சாலையிலிருந்து காவல் நிலையம் நோக்கி வரக்கூடிய 3 இடங்கள்ல அந்த தடுப்புகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று மதுரவாயில் மேட்டுக்குப்பம் வழியாக காவல் நிலையம் நோக்கி வரக்கூடிய பகுதியிலும் ஒரு இடத்துல பேரிகார்டுகளை போட்டு தடுப்பு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். காவல் நிலையத்தின் பின்புறம் வழியாக வரக்கூடிய ஒவ்வொரு தெருக்களிலுமே இது போன்ற பேரிகார்டுகள் போட்டு அங்கும் காவல்துறையினர் போடப்பட்டிருக்கிறார்கள். 100க்கும் மேற்பட்ட போலீசார் தற்பொழுது வரை பாதுகாப்பு பணியில இங்க தனித்தனியாக ஒவ்வொரு பகுதிகளிலுமே ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். கடந்த முறை சீமான் இங்கு ஆஜராவதற்கு வரும்பொழுது போலீசாருக்கும் அவருடைய கட்சியினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அது போன்ற சம்பவங்கள் நிகழாமல் இருப்பதற்காக கூடுதல் பாதுகாப்பு செய்யப்பட்டிருப்பதாக போலீஸ் தரப்புல தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போன்று காவல்துறை உயரதிகாரிகள் காவல் ஆணையர் அலுவலகத்தில் இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையிலிருந்தே பார்க்கக்கூடிய வகையில நடமாடும் கட்டுப்பாட்டு மையம் ஒன்று இருக்கிறது, கட்டுப்பாட்டு மைய வாகனம் ஒன்று இருக்கிறது. இந்த வாகனத்துல அதிநவீன கேமராக்கள் எல்லாம் பொருத்தப்பட்டிருக்கும். 4 திசைகளிலும் நடக்கக்கூடிய நிகழ்வுகள் எல்லாம் தெரியக்கூடிய வகையில அந்த கட்டுப்பாட்டு மைய வாகனம், அதன் மூலமாகவும் காவல்துறை அதிகாரிகள் கண்காணித்து உத்தரவுகளை வழங்குவார்கள்.